வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் வகுப்பு ஆங்கில பாடம், முதல் பருவம், முதல் பாடம் எ வேர்ல்ட் வித் ரோபோட்ஸ். இந்த பாடப்பகுதியிலிருந்து பின்பக்கம் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான விடை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 57வது பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஃபஸ்ட்டு பாருங்கள், க்ளோசரி கொடுத்துருக்காங்க. ப்ளீட், ரெக்வெஸ்ட், ரெஃப்யூஸ், டிஸ்அக்ரி ஆர் ரிஜெக்ட், ப்ளசண்ட், ஹாப்பி. கீழே சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். விக்கி வாண்டட் எ டேஷ் டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க், ரோபோட். செகண்ட், விக்கிஸ் ஃபாதர் பாட் எ டேஷ் ரோபோட், ட்ரிக். தேர்ட் ஒன் பாருங்கள். விக்கி டிசைடட் டு டேஷ் த ரோபோட் அட் த எண்ட், செல். ஃபோர்த் ஒன், ரோபோட் ஆஸ்க்ட் விக்கி டு செல் ஹிம் டு அன் டேஷ் மாஸ்டர், ஆக்டிவ். ரீட் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். விக்கி ப்ளீடட் ஹிஸ் ஃபாதர் டு பை எ ரோபோட். இது சரியானது, அதனால் டிக் பண்ணியிருக்கிறேன் பக்கத்தில். செகண்ட் பாருங்கள். விக்கி வாஸ் அன் ஆக்டிவ் பாய். இது தவறு. தேர்ட் ஒன், தி ரோபோட் டிட் நாட் ஒபே ஹிஸ் மாஸ்டர், ரைட். இதுக்கு ரைட்டு. ஃபோர்த் ஒன், விக்கிஸ் ஃபாதர் டிசைடட் டு சேஞ்ச் ஹிஸ் சன்ஸ் கேரக்டர். இதுவும் ரைட்டு. அடுத்து ஆன்சர் த கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் கைண்ட் ஆஃப் எ பாய் வாஸ் விக்கி? விக்கி எப்படிப்பட்ட பையன் அப்படின்னு கேட்குறாங்க. விக்கி வாஸ் ஏ லேசி பாய். விக்கி ஒரு சோம்பேறித்தனமுள்ள ஒரு பையன். இரண்டாவது கேள்வி, ஹூ ஆஸ்க்டு த ரோபோட் டு சார்ஜ் த ஃபோன்? ஃபோனுக்கு சார்ஜ் போட சொல்லி ரோபோட்கிட்ட யார் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விக்கி ஆஸ்க்டு த ரோபோட் டு சார்ஜ் த ஃபோன். விக்கி ரோபோட்கிட்ட கேட்டான். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹூம் டிட் விக்கி வாண்ட் டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க்? விக்கியோடைய வேலையை யார் செய்யணும் அப்படின்ட்டு விக்கி எதிர்பார்த்தான். விக்கி வாண்டட் எ ரோபோட் டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க். விக்கி தன்னுடைய வேலைகளை செய்வதற்கு ஒரு ரோபோட் வேணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தான். ஃபோர்த் ஒன், ஹவு டிட் விக்கி சேஞ்ச் அட் த எண்ட்? இந்த ஸ்டோரியோட முடிவில் விக்கிக்கு என்னாச்சு, விக்கி எப்படிப்பட்ட முடிவெடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நோ மோர் ரோபோட்ஸ் ஃபார் மீ. எனக்கு ரோபோட்ஸு வேண்டாம். ஐ வில் டூ ஆல் த ஒர்க்ஸ் மை செல்ஃப். நானே என்னுடைய வேலைகளை செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கி முடிவெடுத்தான். ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள். வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ் லெசன்? இந்த பாடப்பகுதியிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப். தன் கையே தனக்குதவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்முடைய வேலைகளை நாமளே செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இங்கே எழுதியிருக்கிறோம். அடுத்து மேட்ச் த டைலாக் டு த கேரக்டர். கீழே பாருங்கள், 3 அந்த டைலாக் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், ஐ வில் டூ ஆல் த ஒர்க் மை செல்ஃப் அப்படின்ட்டு சொல்கிறது யார்? என்னுடைய வேலையை நானே செய்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறது விக்கி. இரண்டாவது படத்துக்கு கோடு போட்டு இணைச்சிருக்கிறோம். அடுத்தது, ஃபஸ்ட்டு யூ சார்ஜ் மை பேட்ரி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ரோபோட். அதுக்கு கோடு போட்டு இணைச்சாச்சு. தேர்ட் ஒன், ஐ ஹவ் பாட் யூ எ ரோபோட். உனக்காக ஒரு ரோபோட் வாங்கி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னது அப்பா சொன்னார், ஃபாதர். அதுக்கு கோடு போட்டு இணைச்சிருக்கிறோம். அடுத்து பாருங்கள், நேம் த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கீழே பாருங்கள், ஒரு 4 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், தி ரோபோட் வில் டூ ஆல் யுவர் ஒர்க் அப்படின்னு சொன்னது ஃபாதர். செகண்ட் பாருங்கள், ஒய் டோன்ட் யூ டூ தட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி கேட்டது யார்? ஏன் நீ உன்னுடைய வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டது ரோபோட். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், யூ வாண்ட் மீ டு ஸ்ட்ரெயின் மை பேக் அப்படின்னு கேட்டது யாருன்னு கேட்குறாங்க. ரோபோட். ஃபோர்த் ஒன், ப்ளே மீ எ ப்ளசன்ட் சாங் அப்படின்னு கேட்டது யாருன்னு கேட்குறாங்க. இங்கே விக்கி, அதுதான் வரணும்.